ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் தான் எடுத்தோம். 1/2 கிலோ சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். சாதம் எங்களுக்கு கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. ஒரு வேளைக்கு தான், நைட்டு கொஞ்சம் வடிச்சிக்கலாம். இப்போலாம் வந்து அரிசி வந்து எந்த அரிசி வாங்கினாலுமே தாங்க மாட்டேங்குது. சாதம் வந்து பழைய சாதத்துக்கும் வர மாட்டேங்குது, சுடு சாதத்துக்கும் வர மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் ஒரு சாப்பாடு வடித்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து திரும்பி அதுக்குள்ளே வச்சு கையை வச்சு பார்த்தா உடனே கொசன்னு ஆயிடுது. எங்கள் வீட்டு சிக்கன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அங்கே சாப்பிட்லாம். வாங்கிட்டு வராங்க. சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. விவசாய அரிசி தான் சொல்கிறாங்க, பழைய சாதம் தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரிசி தாங்கவே மாட்டேங்குது பழைய சாதத்துக்கு. நீங்கள் எந்த அரிசி வாங்குறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது மாதிரி வாங்குகிறேன். ஆனால் பழைய சாதத்துக்கு தாங்க மாட்டேங்குது. இப்போ தான் நேற்று தான் வாங்கிட்டு வந்தது அரிசி. கொட்டி வைக்கல, ஒரு பாத்திரத்தில் கொட்டி டப்பாவில் கொட்டி வச்சுருக்கல. டப்பாவில் அவர் வந்து எனக்காக 2 லெக் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இன்னும் வறுக்கலை. இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அவர் தான் எனக்கு இது வறுத்து கொடுப்பாரு. சூப்பராக செஞ்சுருவார். அவருக்காக நான் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேன் பாருங்க. இது அவருக்கு, இது எனக்கு. நல்லாயிருக்கா? லெக் பீஸு வறுத்துட்ட பிறகு நான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் காட்டுறேன். இது கொஞ்சம் வேலை, அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை என்ன செய்கிறாருன்னு பார்க்க வாங்க. ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு, ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட். அந்த மாதிரி இருக்கும்போது பகல் ஷிஃப்ட்டில் நைட் ஷிஃப்டாக இருக்கும்போது பகலில் கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. தோடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது அப்படிலாம் பார்ப்பாங்க. ஒரு சின்ன சின்ன வேலைலாம். அந்த மாதிரி இப்போ எம்சாண்ட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க, சிமெண்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அந்த கேப்பாக வந்துருச்சு அந்த செங்கல்லாம். அப்படியே அதுக்குள்ளே பூச்சி எதாவது பூந்துருன்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் செய்வாங்க. அது மாதிரி அவரே செய்வார். இந்த கொத்தனார் வேலை, பெயிண்ட் அடிக்கிறது. எங்கள் வீட்டுக்காரர் ஆப்ரேட்டர், புல்டோசர் ஆப்ரேட்டரு. நெய்வேலியில் மகிழ்ச்சியில் வேலையில் இருந்துட்டு இப்போ வெளிநாட்டில் ஒரு 10-15 வருஷம் இருந்தார். இந்த மாதிரி சின்ன சின்ன கொத்தனார் வேலை, பெயிண்டிங்கு இதெல்லாம் அவரே செய்வார். பாத்ரூம் பூசுறது இதெல்லாம் அவரே செஞ்சுருவார். அந்த மாதிரி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நேற்றுக்கு ஃபுல்லாக. இன்றைக்கி கொஞ்சம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் மழை பெஞ்ச உடனே எல்லாம் பில்லாக முளைஞ்சி போச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். ஒரு ஆள் கூப்பிட்டா அந்த பொம்பளை வரவே இல்லை. சரி, நம்மளே 2 பேர் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் இன்றைக்கி அவர் சேர்ந்து செய்யணும். தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி, தோட்டத்து பக்கம் தான் கொஞ்சம் நிறைய புல்லெலாம் இருக்குது. பிடிங்கிட்டு நல்லா மம்டியெல்லாம் நல்லா கொத்தி விட்டு ஏதாவது மிளகா கன்று ஏதாவது கொண்டு வந்து வைக்கணும். ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. நான் கொஞ்சம் துணிலாம் துவைச்சேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை தான். இன்றைக்கி 2 நாள் ஜாலியாக படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி துணிலாம் துவைச்சி போட்டேன். தெருவில் ஒரே சத்தமாக இருக்குன்னு வெளியே வந்தேன். அங்கே இங்கே சண்டை நடந்துகிட்டு இருந்தது. ஏன் நம்ம அங்கே போவானே அப்படின்னு நான் போகவே இல்லை. சண்டைலாம் நம்ம பார்க்க போக மாட்டேன். ஒரு தடவை 2 3 தடவை சண்டைக்கு போய் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதனால் இப்போ சண்டைக்கெலாம் எங்கேயும் போகிறது. வீடியோலாம் பாருங்கள் மக்களே. எங்கள் எலுமிச்சம்பரம் பாருங்கள் எப்படி சூப்பராக காய்ச்சிருக்கும். நிறைய இருக்குது காய். கொச்ச இருக்குது. காய்க்காதே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அப்படியே கொச்ச செடிக்கு ஒரு கிளைக்கு 10 இருக்குது. ஒரு கிளைக்கு 10 காய் இருக்குது. நிறைய எலுமிச்சங்காய் இருக்குது. நம்ம எப்பவுமே ரோட்டில் வைக்கிற மரம் நல்லா